சினிமாவில் இருக்கிற முக்கியமானவர்கள் பிரபலமானவர்கள் எல்லாருமே இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க்ல இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து முழுசாக நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணா அர்த்தம் எடுத்துங்க. ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு தரமான பெண் கிடையாதுன்றதான், குவாலிட்டியான பெண் கிடையாது. இந்த பணம் பறிக்கிறது நோக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? அதுதாங்க இந்த பெண்ணுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய பணம் பறிக்கிற கும்பல் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பணம் பறிக்கிற கும்பல் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது கேட்டினா அவங்க மனைவி, முதல் மனைவி வந்து டிஎம்கேல வந்து மகளிர் அணியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அதை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில், இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி. ஸோ அரசியல் ரீதியாக ஒரு வேலை ஏதாவது இருக்கா? ஒரு வேலை எதுக்காக இவங்க குடும்பத்தை வந்து பிரிக்கணும்? எப்படி வந்து அப்படி ஒரு வேளை வந்து மனைவி வந்து விவாகரத்து பண்ணுறவராக இருந்தாக்கா தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்கலாமே. ஒருவேளை வந்து ஒருவேளை இவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் இவங்களுடைய நடவடிக்கைகள் ஏதாவது தெரிய வந்து கூட விலகி இருக்கலாம்ல. எதுவுமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னாதான் தெரிய வரும்.